வணக்கம் நண்பர்களே. சமீப காலம் பார்த்தீங்கன்னா தங்கம் ரொம்ப வேகமாக விலை உயர்ந்துக்கிட்டு வருது. இன்னும் ஒரு சில மாதங்களில் ஒரு சவரன் 1,00,000 தொடக்கூடும்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் கணிக்கிறாங்க. பொதுமக்கள் இவ்வளோ தங்கம் வாங்குறாங்களா, ஏன் இவ்வளோ வேகமாக உயருது அப்படின்னு காரணத்தை பார்த்தா, உலக அளவில் எல்லா நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு. ஒரு நாட்டில் எவ்வளோ தங்கம் கையில் இருக்கோ அதை பொறுத்து அந்த நாட்டோட பொருளாதாரம் ஸ்திரமாக இருக்கும். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சீனா ரொம்ப வேகமாக தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த 8 மாதத்தில் கிட்டத்தட்ட 17 டன் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட 2 டன் தங்கம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணால் போர்கள் வரலாம், ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகலாம், பொருளாதார மந்த நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப காலமாக டாலர் தான் உலக அளவில் கொள்ள வச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ டாலர் சரிய ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவோட பொருளாதாரமும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதான் சரியான நேரம் நம்ம மேலே வர்றதுக்கு. நம்மகிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அதை பொறுத்து நம்ம நாடு செல்வாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சீனா அளவுக்கு அதிகமாக தங்கத்தை குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீனாவோட மத்திய வங்கி நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருந்தாங்க. யார் வேணால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வெளிநாட்டு ஆட்கள் நேரடியாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா RBI கிட்ட கிட்டத்தட்ட 800 டன் தங்கம் கையில் இருக்குது. இந்தியா வேகமாக தங்கம் வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா 2015 10வது இடத்துல இருந்தது. இப்போ 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. ஆனால் இந்திய மக்கள் கையில் எவ்வளோ தங்கம் இருக்கு தெரியுமா? 26,000 டன் தங்கம் இந்திய மக்கள் கையில் இருக்குது. வருஷத்துக்கு 1000 டன் தங்கம் இந்தியாவில் விற்குதான். இந்தியா பார்த்தீங்கன்னா உலக அளவில் நுகர்வில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ இன்னும் சில மாதங்களில் தங்கம் இன்னும் அளவுக்கு அதிகமாக ரேட் போகலாம். உங்களால் முடிஞ்ச தங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு தங்கம் மட்டும்தான் பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொல்லி எல்லா பொருளாதார வல்லுநர்களும் கணிக்கிறாங்க. விரைவில் மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை வரக்கூடும் என எதிர்பார்க்குறாங்க. அடுத்த பதில் சந்திக்கலாம். நன்றி.